குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தமிழக கவர்னராக இருந்த ரவி மேற்கு வங்க கவர்னராக நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து கேரள கவர்னர் ராஜேந்திர அர்லேகர் கடந்த மார்ச் 12 தமிழக பொறுப்பு கவர்னராக பொறுப்பேற்றார். 2021 ஜூலை 13ஆம் தேதி ஹிமாச்சல பிரதேச கவர்னராக பொறுப்பேற்ற ராஜேந்திர அர்லேகர் வரும் 13ஆம் தேதி கவர்னர் பதவியில் 5 ஆண்டுகளை நிறைவு செய்கிறார். இதனால் அவர் கவர்னர் பதவியில் தொடருவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. கடந்த 1ஆம் தேதி டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். அப்போது கவர்னர் பதவி நீட்டிப்பு குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது. கேரள தமிழக கவர்னராக ராஜேந்திர அர்லேகரின் செயல்பாடுகள் அமித்ஷாவுக்கு திருப்தி அளித்துள்ளது. தமிழகத்தில் தனி பெரும்பான்மை இல்லாத தாவேக ஆட்சி அமைத்தது. அப்போது எழுந்த அசாதாரண சூழலை அவர் கையாண்ட விதத்தை அமித்ஷா பாராட்டியுள்ளார். பல்வேறு மாநில கவர்னர்களும் மாற்றப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. அப்போது தமிழகத்தின் நிரந்தர கவர்னராக ராஜேந்திர அர்லேகரை நியமித்துவிட்டு கேரளாவுக்கு தமிழகத்தைச் சேர்ந்த பாஜக மூத்த தலைவர் ஒருவரை கவர்னராக நியமிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதனால்தான் தமிழக விவகாரங்களில் ராஜேந்திர அர்லேகர் அதிக ஆர்வம் காட்டி வருவதாகவும், குறிப்பாக பல்கலை துணைவேந்தர் நியமன பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காண முயற்சித்து வருவதாகவும் கூறப்படுகிறது.